எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கி ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக தனுஷ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டி மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமாக குஷ்பு அவர்களை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு. ஜெயம் ரவி அவர்களை எப்படி மீட்க போகிறேன் அப்படிங்கிற தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட வீடியோ ஜெயம் ரவி அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கையால் உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தனுஷுடைய இன்டர்வியூ உங்களை மிகப்பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். இவ்வளோ பெரிய மனுஷன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வெற்றிகள் அடைஞ்சு இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்து இப்படி கதறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தளபதி விஜய் மாதிரி இருக்கணும். எலெக்ஷன் அப்போ டைவர்ஸ் அந்த மனுஷன் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார், எதை பற்றியும் ஃபீல் பண்ணல, அப்படி இருக்கணும். வாழ்க்கையில் யாரையும் அதிகமாக அட்டாச்மெண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நேயர்களே, ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பல பேர் தற்போது இறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் விஷால் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேடையில் கை நடுங்கிட்டு இருந்தார். அவர் உயிர் எப்போ வேணால் பிரியலாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார். உடனடியாக இந்த விஷயம் அவங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே நண்பர்கள் உடனடியாக போய் அவருக்கு நிறைய தெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வச்சு இன்றைக்கி விஷால் அவர்கள் மீண்டும் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாநகரம் படத்தில் நடித்த ஸ்ரீ கடந்த ஒரு வருடத்துக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் ஆபாசமாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அதை போஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. மண்ணலை பாதித்து ஒரு ரொம்பவே மோசமான நிலைமைக்கு வந்துட்டார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் அவருக்கு படங்கள் கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க, படங்களை தட்டி பறிச்சிட்டாங்க. இதனால் ரொம்பவே மன பாதிப்பு அடைஞ்சு அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் ட்ரெஸ் இல்லாமல் வீடியோஸ்லாம் போடுற நிலைமைக்கு வந்துட்டார். இதன் பிறகு இது பெரிய அளவுக்கு நியூஸாக போய் லோகேஷ் கனகராஜ் போன்றவங்களாம் உடனடியாக டெல்லிக்கு போய் ஸ்ரீ அவர்களை மீட்டுட்டு இப்போ ஸ்ரீ அவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டார், படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜெயம் ரவியுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமானது. ஜெயம் ரவி அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு தவறான விஷயமும் பழக்கமும் கிடையாது. முழுக்க நம்பினவங்க மட்டுமே இவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. முன்னாடி மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ கெனிஷா விட்டுட்டு போயிட்டாங்க. மகனையும் பார்க்க முடியாமல் மன உளைச்சல் இருக்கிற ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக பல நண்பர்கள் அவர்கிட்ட சந்தோஷமாக இப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நண்பர், அவங்க கூட நான் இருக்கிறேன் நண்பா அப்படின்னு. அந்த மாதிரி பல பேர் ஆதரவு கரங்கள் நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தனுஷ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஜெயம் ரவிக்கு நாங்கள் இருக்கிறோம், அவனை எப்படி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அவனுக்கு நாங்கள் அறிவு புத்திமதி சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு கிடையாது. அவன் எங்கள் எல்லாத்த விட அறிவாளி, திறமசாலி. அவன் மனசு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி 4 வார்த்தை நாங்கள் பேசினாலே போதும், அந்த மனுஷன் சிங்கம் மாதிரி மீண்டும் வரப்போகிறோம். அதை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி குஷ்பு போன்ற சில பேர்லாம் இன்றைக்கி ஜெயம் ரவியை தவறாக பேசுகிறீங்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அவனை பேசுகிறதுக்கு முன்னாடி அவன் நிலைமையில் நீங்கள் இருந்தால் அப்படி உங்களை யாராவது பேசணும் ஒத்துப்பீங்களா? அதனால் விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி பேசாதீங்கன்னு மிரட்டி இருக்கிறாரு குஷ்பு போன்ற நபர்களை நம்முடைய தனுஷ் அவர்கள். நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தனுஷ் அவருடைய பேட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயம் ரவி அவர்களை மீண்டும் மாசாக்குவாங்களா, இல்லை ஜெயம் ரவியே தானாக மாசா வரப்போகிறாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.